ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நல்லா இருக்கு நம்புகிறேன். இன்றைக்கி என்னென்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னு பார்ப்பீங்க. மணி 7 ஆச்சு. இப்போ காலையில் ஹாஸ்பிட்டல் போனோன்னு ஓனர் நைட்டு வந்து இறக்கி விடும் போதுன்னு சொன்னார். ஒரு பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ஒரு ஒய்ஃப் அவங்கெல்லாம் இன்னொரு கார் அவங்க ஒய்ஃப் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, தமாம்லேருந்து. அந்த காரில் அவங்க வருவாங்களும் போயிடுவாங்க. நான் இந்த காரை எடுத்துக்கிட்டு லக்ஸஸ் எடுத்துக்கிட்டு நான் பின்னாடி போகணும், அதை நினைக்கிறேன். அதனால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஓனர் கார் இல்லை, ஓனர் வந்துட்டு ஊபர் பிடிச்சி வர சொல்லிட்டு இப்போ தான் ஃபோன் அடித்தார். அதனால் நம்ம ஊபர் புக் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்துடும். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். ரெடி ஆகிடுச்சு. இத்தனை மணிக்கெலாம் நம்ம தூங்குறது எப்போதுமே. இன்றைக்கி இத்தனை மணிக்கு முழிக்கிற மாதிரி 2-3 மணிக்கெலாம் வந்து படுக்க சொல்லிட்டாரு. டயர்டாக இருக்குது. சரி வாங்க இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு அதையும் பார்ப்போம். ஒரு சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம போகலாம். ஊபர் வந்துச்சு, வண்டி ஏறிட்டோம். ஏறி போயிட்டுருக்கோம். சல்மான் ரோட பிடிச்சி போய்கிட்டுருக்கிறேன். நம்ம வந்து ஓனருக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. எங்கே இருக்க கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்டார். கிளம்பி வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். ரோடு பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம். சரி நம்ம போய் அந்த கார் எடுத்துக்கிட்டு, அவர் ஐத்தாப்புல கார் இருக்குது போய் எடுத்துக்க சொன்னார். போய் கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். சரி நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். காரில் வந்துட்டோம். காரில் ஏறிட்டு அவங்க ஒய்ஃபு தங்கியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டு, ஹவுஸ் இங்கே தான் வந்திருக்கு. இப்போ அவர் ஓனர் ஒய்ஃபு பிள்ளைங்களை கூப்பிட்றதுக்காக மேலே போயிருக்கிறாரு. நான் காரில் உட்காந்துருக்குறேன். வந்த உடனே இங்கேருந்து கிளம்பணும். இங்கே 45 கிலோமீட்டர் வருது, 35 மினிட் வருது. இங்கே தான் அங்கே போகணும். அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் போனால் லேட் ஆகும். ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் வரும். கவர்மெண்ட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல்னால லேட் ஆகும். வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரோம். எப்படியோ மதியானத்துக்கு மேலே ஈவினிங் ஆகிடும் வரத்துக்கு. நம்ம போய் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது நம்ம வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே வெயிட் பண்ணி இருந்து நம்ம கூட்டிகிட்டு வருவோம். ஒரு ஓனர் வராருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வைக்கிறேன். நாங்கள் போயிட்டு கூப்பிட்றேன். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அவனை இறக்கி விட்டுட்டு உள்ள பார்க்கிங்காண்டி அந்த என்ட்ரன்ஸை தேடி போயிட்டுருக்கிறேன். இது உள்ளே தான் பார்க்கிங் அண்டர் கிரவுண்டில் போனோம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த இதில் சரியான வெயில், காலங்காத்தால கண்ணில் தூக்கம் இழுக்குது. நேரம் மூஞ்சி மேலே வெயில் அடிக்குது. ரோடே பார்க்க முடியல, கண்ணு அப்படி கூசுதுங்க. ஏன்னா தூக்கம் இல்லாமல் லைட் நேரம் வெளிச்சம் கண்ணில் படும்போது பயங்கரமாக கூச்சமாக இருக்குது. அதான் வந்திருக்கிறோம். போய் பார்க்கிங் போட சொன்னப்பல 1 மணி நேரம் மட்டும் ஆகும், நீ போய் சாப்பிட்டுட்டு வரதுனா போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு ஓனர் சொன்னாப்புல. அவர் கூது பெரிய இதை சொல்லுவாரு. அவருக்கு தெரியறது இல்லை நம்மளுக்கு செலவு ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லைங்க. இவங்க ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டாங்க. என்ன கம்மியாக தான் சாப்பாடு வரும் அப்படின்னு நினச்சிட்டான். ஒரு மாதம் செலவு பயங்கரமாக அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 வேளையாவது சாப்பிடணும். அதுலேயுமே சில டைம் நான் ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். என்ன பண்ணுறது? ரொம்ப அதுதான் இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது அதுக்கு மேலே கஷ்டங்க இந்த ஹாஸ்பிட்டல். ஏன்னா இது வந்து நார்மலாக உள்ளவங்களாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது. ஆக்சுவலாக என் ஓனர்கிட்ட கேட்டப்ப சொன்னாப்புல, இது இந்த நேஷனல் கார்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இந்த இருக்காங்கல்ல, இந்த செக்யூரிட்டி சம்மந்தமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டிக்க முடியுமா. அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். பாக்கி யாரும் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஆக்சுவலாக காசு. பார்க்கிங் இருக்கு, 3 ஃப்ளோருக்கு இருக்கு. கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே 2 பேஸ்மெண்ட்டுக்கு இது இருக்குது, 2 ஃப்ளோர் மாதிரி. ஆனால் இங்கே பார்க்கிங் ஃபுல்லாக வந்துட்டு அரபிக்காரங்க வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் கண்ணாமண்ணான்னு முன்னாடியே போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி போட்டுட்டு போனால் டோ பண்ணி வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது ஒரு பேர் இந்த வழி கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா போட்டுட்டு, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு கேன்டீன் மாதிரி இருக்கு. இந்த கேன்டீனில் போய் ஏதாவது சாப்பிடலாம், ஏதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். மதியான டைம்ல சாப்பாடு இருக்கும். இப்போ ஏதாவது கேன்டீனில் டிஃபன் மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை சாண்ட்விச் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கோ. கஷ்டமா இருக்கும். பார்க்கிங் கிடைக்குதுன்னு பார்ப்போம். சார் வாங்க. பார்க் பண்ணிட்டாங்க ஒரு வழி. ஆனால் பேஸ்மெண்ட் 2 2 ஃப்ளோர் கீழே பேஸ்மெண்ட் லெவல் 1 கிடச்சிருச்சு. பார்க்கிங் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா போல தெரியாது. மதியானம் லஞ்ச் டைமில் ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல.
சரி நம்ம போய் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா இதாக போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். ஒரு வேலை பசிக்கிற மாதிரி இருக்குது, தூங்கி எந்திரிச்சதுனால பசிக்குது. கேன்டீனு இல்லை, சாப்பிட்றதுக்குன்னே கேன்டீன் இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே சாப்பாடு எல்லாம் பிலிப்பைனி ஃபுட்டு, எல்லாம் பிலிப்பைனிக்காரங்க தான் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டும் ஒரு எக்கு அது மேலே தஹினியா போட்டு ஒரு வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் சேர்த்து 4 ரூபா வந்துச்சு. சரி நம்ம காலையில் ஸ்நாக்ஸாக இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம போய் காருக்கு போய் வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஓனர் 1 ஹவர் கழிச்சு கால் பண்ணுறேன்னு சொன்னார். வெயிட் பண்ண வேண்டியதுதான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஓகே, ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டு, இன்ஷா அல்லாஹ். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பாடு வாங்க வந்தோம், ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. எப்போது சாப்பாடு வாங்குறதுக்கு இந்த இடத்துக்கு வரையும் இந்த பைக் சிம்சனுக்கு எனக்கு வந்துருக்கு. வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதான் பார்சல். ஓனரை எல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டுட்டு அவன் துணியை போய் வாஷ் பண்ணிட்டு வர சொன்னாங்க. வாஷ் பண்ணதை கொடுத்துருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அதை வந்து இந்த மசாலா இங்கே லாண்ட்ரியில் இருக்குது, அதை போய் எடுத்துட்டு போய் அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு நம்ம எங்கே போக சொல்கிறாங்க, இல்லை வெயிட் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை ரூமுக்கு போக சொல்கிறாங்களான்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு, எனக்கு தெரியல. ஆக்சுவலாக செம்ம டயர்டு, என் கண்ணில் தூக்கம் மட்டும்தான் இருக்குது. என்னால் முடியல, பயங்கரமாக கண்ணெல்லாம் சொருவி கண்ணெல்லாம் போட்டு இப்படி அரிக்குது. அந்த அளவுக்கு தூக்கம் இல்லைன்னொன்னே எனக்கு அலர்ஜி மாதிரி ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு தூக்கம் இல்லைனாவே எனக்கு இந்த மாதிரி பண்ணோம். இந்த லாண்ட்ரியில் துணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். போ ஓனர்கிட்ட போய் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அதுன்னா பகாடாவில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பெப்சி 7 வேணும்னு கேட்டார். அதெல்லாம் வாங்கி கொடுத்து துணிமணியெல்லாம் லாண்ட்ரிலேருந்து எடுத்து போய் மொத்தத்தை அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டேன். நீ கிளம்பி போ, ஒரு 3:30 மணி இல்லை 4 மணிக்கு மேலே நான் கால் பண்ணுறேன் அப்படி சொன்னார். நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம ரூமுக்கு. மல்லிக் சர்மான் ரோடு, நர்ஜீஸ் இந்த ரோட்டில். சிக்னலில் போய் சரியான டயர்டாக இருக்குது. போய் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவோம். மணி எத்தனை இப்போ கரெக்டாக 10:45. போய் கொஞ்சம் நேரம் நம்ம தூங்கணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். தூங்காத வரைக்கும் நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸ் இருக்காது. அதனால் கண்ணை மூடி தூங்கணும். கண்ணு ஃபுல்லாக தூக்கம் தான் இருக்குது. மூஞ்சில் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் வேற சரியான வெயிலாக இருக்குது. கசன்னு இருக்குதுங்க, அப்படியே ஸ்வெட்டிங் ஆகி. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம், என்னால் முடியல. ஹலோ கைஸ், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். இந்த நேரம் தூங்கிட்டோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு காலங்கத்தில் சீக்கிரம் முடிச்சதுனால போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. தூக்கம் வந்தோடனே இந்த 11 மணி 12 மணிக்கெல்லாம் படுத்துட்டு தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். உட்காந்துருக்கேன், ரெடியாக இருக்கேன். இன்னும் சாப்பிடல. காலையில் அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த ப்ரெட்டு டோஸ்ட்டு சாப்பிட்டேன் ஹாஸ்பிட்டலில், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம சாப்பிடல. எதாவது சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு எதுவும் ஒரு யோசனையிலேயே உட்காந்துருக்குறேன். சாப்பிடலாமா இல்லை நைட்டு சாப்பிடலாமான்னு அது ஒரு யோசனையில் இருக்கேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என் மனசார நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 1K சப்ஸ்கிரைப் ஆகிட்டேன் நான். 1 பார்த்தீங்கன்னா தெரியும், 1 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா என் மனசார அதுதான் சொல்லணும். ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன், அதில் வீடியோ போடுவேன் அப்படிங்கிறதுலாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் நான். கேரக்டரு வீடியோ ஃபஸ்ட்லாம் எடுத்தும் போதெல்லாம் டெலிட் பண்ணிடுவேன். எடுக்கிறதே டெலிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதை பார்த்து பேசுறதுக்கே எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. ஃபோட்டோங்கும் போது நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், அப்படி ஒரு ஃப்ரீஸான ஒரு அப்படியே ஒரு மோஷனில் நிற்கிறது தானே அதுக்கு பேசுறது எதுவும் கிடையாது. ஆனால் கேமரா பார்த்து பேசும் போது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. ரோட்டில் ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் நமக்கு வராது. அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் லைஃப்பில். நம்ம ஏதாவது ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும், இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு ரிஸ்க் எடுத்தே ஆகணும். ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் நான். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிப்பேன், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் தேவையில்லாமன்னு. சரி எதாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்காக ரிஸ்க் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஒரு முதல் தடவை ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச மாதிரி மனசார நான் செஞ்சேன். அதுக்கு சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணது வரைக்கும் எனக்கு என் வாழ்க்கையில் நான் இதை மறக்கவே மாட்டேன். இந்த நிமிஷத்தை எத்தனை ஜென்மனாலும் மறக்க முடியாது. சீரியஸாகவே நான் உண்மையாலே நான் ரொம்ப கடமை தான் பட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். நான் பெரிய விளாக்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய போடுறேன். இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. எனக்கு என்ன பேசுன்னு சொல்ல வாய் குழந்தை
ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோட கண்டினியூ பண்ணுவோம். மணி 7 ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஓனர் ஃபோன் அடிக்கல. ஒரு வேளை தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேமிலியோட வேற இருக்காரு. அவர் இன்னைக்கு வரும்போதே காரில் வர ஹாஸ்பிட்டல்லேருந்து சொன்னார், நான் ஃபேமிலியோட 3 நாள் இருக்க போகிறேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்துட்டு தம்மாம் இருக்காங்க. நாங்கள் மட்டும், நானும் ஓனரை மட்டும்தான் இங்கே ரியாதில் இருக்கோம். அவர் அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்குது. எனக்கு தனியாக ஒரு இடத்துல ரூம் பிடிச்சி கொடுத்துட்டு நான் ரூமில் இங்கே இருக்கிறேன். அதனால் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவார், வேலை இல்லை ஷூட்டிங் இல்லைன்னா உடனே அவர் ஒய்ஃப் வந்துட்டு வா வாங்க இதம்மா வந்துருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு அங்கே போனால் பிடிக்காது, எனக்கு இங்கே தான் வேலை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாப்புல. அதனால வந்துட்டு இப்போ அவங்களாம் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இதை செகண்ட் வந்திருக்காங்கல்ல, சரி அதோட ஒரு 2 நாள் இவங்க ஒய்ஃபெல்லாம் தங்க வச்சுக்கிட்டு ஒய்ஃபோட இன்னைக்கு வெளியே போகிறது வருதுன்னு சொல்லிட்டு இருந்தார். என்னன்னு தெரில. நான் ஏதாவது தேவைன்னா ஃபோன் அடிக்கிறேன், நான் 4 மணிக்கு மேலே ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் ஃபோன் வரல. மணி 7 ஆயிடுச்சு. நம்மளும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். இது வரைக்கும் வரல. ஆனால் நான் இன்னும் சாப்பிடவும் இல்லை. சரி நைட்டு சேர்த்து ஒரு வழியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். எப்போ வேலை வரும் என்னன்னு தெரியல. நேற்று எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னன்னு தெரியல, இந்த ஷோல்டரில் இந்த பக்கம் பயங்கரமாக வலி தாங்க முடியல. ஏதாவது வெயிட்டை தூக்குனேன், கொஞ்சம் ஹெவியாக தூக்கி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு. அர்ஜென்ட் ஓனர் ஃபோன் அடிச்சிட்டார் திடீர்னு, வேலை வெளியே போகணும்னு சொல்லிட்டு நைட்டு 1:30 மணிக்கு. அந்த டைமில் அவசரமாக பண்ணேன். அவசரமாக பண்ணதில் எதாவது ஆயிடுச்சான்னு என்னன்னு தெரியல. ஷோல்டரை இப்படி தூக்கமுன்னா இந்த கை பயங்கரமாக வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஒரு 2 நாள் போகாமல் இருந்தால் சரியாயிடுமான்னு யோசனையாகவும் இருக்காது, என்னன்னு தெரியல. கொஞ்சம் பெயினாக இருக்குது. ரைட் சைடு திரும்பி படுக்க முடியல. ரைட் சைடு ஷோல்டர் தான் வலிக்குது. சரி எப்போ வரோன்னு தெரியல. சரி இன்னும் திருப்பி அதே மாதிரி வெயிட் பண்ணுவோம். ஃபோன் அடிச்சாருன்னா எங்கே போகிறாரு எங்கே போகிறாரு சாப்பிடாம சொல்லி கூப்பிடுவாரு, மேபி இருக்கும், பார்ப்போம். நானும் அவர் கூப்பிட்டாருன்னா அந்த டைமில் போகும்போது சாப்பிட்டுக்கலான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓனர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இப்போதான் தூங்கி எந்திரிச்சிருவாங்களோட. மணி எத்தனை? மணி 9 மணி ஆக போகுது. 8:52. இப்போதான் கூப்பிட்டாரு ஃபோன் அடிச்சு. எங்கே இருக்க? ரூமில் இருக்கேன்னு சொன்னேன். சரி வீட்டுக்கு வா அப்படி சொன்னார். வீட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறேன். எங்கே போவாருன்னு தெரியல. எத்தனை மணிக்கு மேலே தூங்க விட்டார். காலையில் நம்மளுக்கு 5 மணிக்கு ஷூட்டிங் இருக்குது. ஸோ அதனால் நைட்டு வேலை அதிகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் ஷூட்டிங் இருக்கிறனால காலையில் போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் போக மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். நம்ம போய் அவர் வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாரு, கடைக்கு போய் சாப்பாடு வாங்க சொல்கிறாரா என்னன்னு பார்த்துட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட்டுருவோம். வாங்க போகலாம். பிள்ளைங்களோட குழந்தைங்களாம் விளாட்ற இடம் இருக்குது, இங்கே வந்திருக்காங்க. அது தும்மாமாங்கிற ஒரு ஏரியாவில் அவத்தார் எல்லாமே இந்த குழந்தைங்க விளாட்ற இடம். இதெல்லாம் ஃபுல்லாக பர்ஃப்யூமு, ஷோரூமு, அத்தர் கடை, அது இதெல்லாம் விளாட்றதெல்லாம் இருக்குது. இந்த கேமிங் சென்ட்ரு இங்கே தான் வந்திருக்காங்க. இறக்கி விட்டுட்டு நான் சரி இப்போ பார்க் பண்ண போகிறேன். இப்போ பார்க் பண்ண வேண்டியது. மணி என்ன 10 மணி ஆயிடுச்சு. நம்ம போய் சாப்பிடணும். இவங்க எத்தனை மணி எவ்வளோ நேரத்தில் வருவாங்கன்னு தெரியல. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். சரி என்னன்னு பார்ப்போம், என்ன சொல்கிறாங்க, போய் சாப்பிட்டு வரதா இல்லை என்னன்னு கேட்டுட்டு போக வேண்டியது. சாப்பிட்றதுக்கு ஓனர்கிட்ட கேட்டுட்டேன், போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொன்னார். ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தேடி ரெஸ்டாரண்ட் தேடி வந்துட்டு இருக்கோம். அது துமாமா ரோட்டில் இங்கே ஒரு மத்தாம இருக்குது. இந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடுவோம். இன்னைக்கு இங்கே சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த ஏரியாவில் ஒரு சாப்பாடு ஹோட்டல் இருக்கும். சவுதியில் அது ஒரு நல்ல விஷயம். எங்கே போனாலும் ஹோட்டல் ஒன்று இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். சரி ஓகே, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்களா. இந்த மாதிரி நம்மளும் போயிட்டு உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம வருவோம். ஏன்னா 1 மணி நேரம் போன சொன்னார். 1 மணி நேரம் டைமு. 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு நம்ம அதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இதுதான் ரொம்ப சுவையா நெஞ்சு சைடு சதர்ன்னு சொல்லுவாங்க. அரபியில் வந்து சதர்னா நெஞ்சு கறி. இது முசக்கா. இது வந்து உருளைக்கிழங்கு கீமா போட்டது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். இங்கே ஆவணா சலாட் ஒன்று கொடுப்பாங்க. இது ஒரு குபுஸ் தம்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இங்கே உள்ள சாப்பாடு, சவுதி சாப்பாடு. இங்கே இதுதான் கிடைக்கும். புதுசாக சாப்பிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். கிரேவி நம்ம ஊர் மாதிரி சாப்பிடாம உங்களுக்கு பழகி போச்சு. சாப்பாடு ஓனர் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஃபைன். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? அதே ஓப்பனா ஃபுல்லு இது பிடிச்சி திறக்கிறதுவா. சரி நம்மளுக்கு போய் இங்கே ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்து
அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். நாளை காலையில 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா, அதனால கரெக்டா 10:30 மணிக்கெல்லாம் இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்படிச்சு விட்டு போறாப்ல. என்னத்த சொல்றதுன்னே தெரியல. குறை சொல்றதுங்கிறது ஆக்சுவலா சில பேருக்கு அது ஒரு வியாதி. அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்றதுங்கிறதுக்கு ஒரு வியாதி. ஒரு பண்ற தப்புக்கு சொல்றதுக்கும் சும்மா சொல்லியே ஆகணும், நம்ம தான் பர்ஃபெக்ட் 100%, அடுத்தவங்க பர்ஃபெக்டே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அத அடுத்தவங்க மேல ஒரு மாதிரி திணிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு இடத்துல பார்க் பண்றோம், இறக்கி விடுறோம், இறங்க போறாங்க. சைட்ல வண்டி வருதுன்னு பாத்துட்டு தானே வண்டி நிறுத்துவாங்க, அதை பார்த்து தானே இறங்குவாங்க. நிறுத்துங்கிறப்பல ரைட்ல வண்டி இருக்குது, கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நவுத்துனா கடுப்படிச்சு விட்டு கத்துறாப்ல அவங்கள்ட்ட. நம்ம என்னங்க பண்றது? நம்ம என்ன வேணும்னா என்ன பண்ண முடியும்? வண்டி அவங்களுக்காண்டி தானங்க இதை பண்றோம். வண்டி நிக்குது, கொஞ்சம் நவுத்தி நிறுத்தினா அவங்க கதவை திறக்க முடியும். ஒரு பக்கத்துல இன்னொரு கார் வருது, கதவை திறக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி கதை திறந்து போவாங்க? ஏன் அது கூட ஐடியா உனக்கு அறிவு இல்லையா, நவுந்து போக மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. செஞ்சா அதையும் குறைய சொல்றாங்க. அவங்களா சொல்லி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ ஒண்ணுமே புரியலப்பா. ஐயோ கடுப்பு ஏத்துறானுப்பா. என்ன பண்றது தெரியல. இறக்கி விட்டேன். சரி நம்ம அப்ப கிளம்பி போலாம், ஜிம்முக்கு போகலாமா நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். சரி வாங்க போலாம். என்னன்னு டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்தா எனக்கு அங்க போனதே எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாவே இருக்கு. ஜிம்மு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போய் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நிலா எவ்வளவு அழகா வெளிச்சமா தெரியுது பாருங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். எடிட்டு நாளைக்கு காலையில பண்ணிக்கிட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து ஆக்சுவலா 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்கு நம்மளுக்கு. ஓனர் பிள்ளைங்களை நீ கூட்டிட்டு போன மாதிரி நாளைக்கு போக வேண்டியது இருக்கு காலையில. ஸோ அதனால நம்ம போய் காரை பார்க் பண்ணிட்டு போய் நம்ம வேலையை பார்ப்போம். அப்போ இதோட இந்த விழாக்கு நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாரும் டேக் கேர். தேங்க்யூ. பாய்.